5ன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதேபோல கட்டணமில்லாத உறுப்பினர் சேர்க்க கால நிர்ணயம் கொடுத்திருக்கீங்க. அதை மேலும் ஒரு 6 மாசம் நீடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேலும் 6 மாத காலம் நீடிக்கப்படும் என்பதையும் தெரிவித்து, இரண்டாவது அறிவிப்பாக உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் சேமித்தல் தொழில்கள் தவிர்த்து 500 சதுரடிக்கு கீழ் உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில இனி தொழில் உரிமம் வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, சென்னை மாநகராட்சி நீங்களாக மற்ற மாநகராட்சிகள் இருக்கிற கடைகள் வணிக வளாகங்களோடு பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டு குழுக்கள் 2024ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு, அதேபோல் சென்னை மாநகராட்சி பெருராட்சிகள் ஊரக உள்ளாட்சிகள் அமைப்புகளுக்கும் அது அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, 9 சதுர மீட்டருக்கு மிகாமல் வைக்கக்கூடிய ஒரு பெயர் பலகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் சிறப்பாக செயல்பட்டு வருது. அதுல வர்த்தகங்கள் சிறு வியாபாரிகளுக்காக புதிய இணையம் அறிமுகப்படுத்தப்படும். இதுல வர்த்தக உரிமம் கடைகள் உணவகங்கள் பதிவு செய்து